லோக்கல் ஐடியா பாய்ஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 19 வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. அதை பற்றியான மக்களின் கருத்து என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உள்ள எலெக்ஷனை பற்றி உங்களோட கருத்து? என்னோட கருத்துன்னா என்ன சொல்கிறது, நான் இந்த மாதிரி தான். இப்போ இவங்கெல்லாம் வந்தவங்க எல்லாருமே இது திருட்டு பையங்களாக தான் இருக்காங்க. ஒருத்தங்க கூட நல்லவனான்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் வந்து யாருக்கு ஓட்டு போடணுன்றதே இது பண்ண கவலையாக தான் இருக்குது. நான் நோட்டாவுக்கு தான் போடலான்னு இருக்கேன். யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோட தனிப்பட்ட கருத்து இது. யார் ஜெயிச்சா நல்லாயிருக்கும்? யார் நல்லவங்க பண்ணுறதான் சொல்கிறேன்ல, நல்லது பண்ணுறது யாராக இருந்தாலும் சரி ஜெயிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருமே திருட்டு பையங்களாக தான் இருக்காங்க. அப்படிதான் என்னோட கருத்து, இது தனி கருத்து. இப்போ நடக்கிற எலெக்ஷனை பற்றி உங்களோட கருத்து என்னென்ன? ஓட்டு போடுறது அவங்கவுங்க கடமை. அந்த கடமையை கண்டிப்பாக செலுத்தணும். அதாவது அவங்க விருப்பப்பட்ட சின்னத்தில் போடுறது தான் அவங்களுக்கு நல்லது. எந்த சின்னத்தில் போடுறேன்னு முடிவு பண்ணி யோசித்து வாக்க செலுத்தணும். அதான் முடிவு. யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த எலெக்ஷனோட கருத்து என்னென்னா? இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து பிரதமர் எலெக்ஷன். மோடி இருந்தார். அவர் வந்து 500 தாளை தொலைச்சிட்டு 2000 புதுசாக எல்லாத்துக்கும் பணக்காரன்ட்ட கொடுத்தேன். இப்போ வரவன் எவன் தெரில. வரவன் நல்லவனாக இருந்தால் போதும். ஆனால் முக்கியமாக ஒயின் ஷாப்பில் ஜிபே இல்லையா, நீ சொல்லி ஜிபே மட்டும் போட சொல்லிடுறேன். பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா.